Example 1. Consider the numbers 4 power n where n is a natural number. Check whether there is any value of n for which 4 power n ends with the digit 0. So இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். n is any natural number, so natural number என்னென்ன natural number, இதெல்லாம் natural number 1 2 3 4 5 6 etc. இதெல்லாமே natural numbers. so question என்னன்னா எந்த natural numberக்கு இந்த 4 power n 0ங்கற டிஜிட்ல முடியிற நம்பரை கொடுக்கும். so question என்னன்னா எந்த natural numberக்கு இந்த 4 power n 0ங்கற டிஜிட்ல முடியிற நம்பரை கொடுக்கும். இதுதான் question. அதாவது 0ங்கற டிஜிட்ல முடியிற numbers என்னென்ன 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 etc. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ 4 power n equal to 10. இப்போ 4 power n equal to 10ல முடியணும்னா என்னோட வேல்யூ என்னவா இருக்கணும்? or 4 power n equal to 20. so 4 power n equal to 20ல முடியணும்னா என்னோட வேல்யூ என்னவா இருக்கணும்? or 4 power n equal to 30ல முடியணும்னா என்னோட வேல்யூ என்னவா இருக்கணும்? சப்போஸ் இது ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டினா இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ 1 இருக்குமோ இல்ல 2 இருக்குமோ இல்ல 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி இருக்குமோ கெஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர்ல இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால அடுத்தடுத்த கொஸ்டின் எல்லாமே உங்களால அட்டன் பண்ண முடியாம போலாம். அதனால உங்களுக்கு சென்டம் வர்றது மிஸ் ஆகலாம். சோ இப்போ என்னோட வேல்யூ கெஸ் பண்ணாம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு நம்பர் 0ல முடியணும்னா அந்த நம்பர் என்னவா இருக்கலாம்? அகைன் 10 20 30 40 50 60 70 80 etc. இப்போ 10ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன? இப்போ 10ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன? 10 equal to 5 into 2. இதுதான் 10ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன். அதே போல 20ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன? 5 into 2 20, 5 into 2 10 into 2 20. Similarly 30ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன? 5 into 2 5 into 2 10, 10 into 3 30. 40ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் 5 into 2 into 4. அகைன் இந்த 4 என்னன்னு எழுதிக்கலாம்னா 5 into 2 into 5 into 2 காமனா இருக்கு. இந்த 4 2 into 2 so equal to 40. then 50ஓட prime factorization 5 into 2 10 into 5 50. okay so அடுத்து 60ஓட prime factorization 5 into 2 10 10 into 6 60 equal to 5 into 2 into 6 3 into 2 னு எழுதிக்கலாம். okay so இதுதான் 60ஓட prime factorization. then 70 equal to 5 into 2 10 into 7 70 80ஓட prime factorization 5 into 2 10 into 8. இது என்ன எழுதிக்கலாம்? 5 into 2 into 2 into 2 into 2. okay then 90ஓட prime factorization 5 into 2 into 9. okay then 100ஓட prime factorization 5 into 2 10 into 10 100. so இது என்ன எழுதிக்கலாம்? 5 into 2 into 5 into 2. ஒரு நம்பர் 0ல முடியணும்னா கட்டாயமா 5 and 2ங்கற prime numbers இருக்கணும். ஓகே இப்போ இந்த 10 20 30 40 இதோட prime factorization பார்த்துட்டீங்கன்னா இந்த 5 into 2 பார்த்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் டிஃபால்ட்டா இருக்கு. 5 into 2 எல்லா இடத்துலயும் டிஃபால்ட்டா இருக்கு. அப்போ ஒரு நம்பர் 0ல முடியணும்னா கட்டாயமா 5 and 2ங்கற பிரைம் நம்பர்ஸ் இருக்கணும். இப்போ क्वेश्चनக்கு போலாம். 4 power n 0ல முடியணும்னா கட்டாயமா
4 பவர் n என்ன இருக்கணும் 5 and 2ங்கிற prime factor வந்து இருக்கணும் இல்லையா so 4 பவர் n equal to 4 பவர் n 0ல முடியணும்னா அதுல என்ன இருக்கணும் 5 and 2 கட்டாயமா இருக்கணும் ஓகே இப்படி இருந்தாதான் இந்த டிஜிட் வந்து 0ல ஏதோ ஒரு நம்பர் வித் 0ல முடியும் ஓகே பட் 4 பவர் n prime factorize பண்ணோம்னா என்னன்னு எழுதலாம் 2 into 2 power n ஓகே ஆர் 2 பவர் 2 into n இப்படி எழுதலாமா இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகுது இல்லையா so as per the fundamental theorem of arithmetic நம்ம என்ன கேரண்டி கொடுக்கலாம்னா நீங்க எந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து 4 பவர் nல என்னங்கிற இடத்துல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு 4 பவர் n 0ல முடிகிற எந்த ஒரு நம்பரையும் கொடுக்காது என்ன குட்டீஸ் புரிஞ்சதா